ஹாய், வெல்கம் டு வரகீலம் vlogger. நம்ம இன்னைக்கு பூஜா ரூம் டூர் தான் பார்க்க போறோம். நம்மளோட பூஜா ரூம் டூர்ல நிறைய விக்கிரகம் இல்ல, நிறைய திருவுருவ படங்கள் தான் இருக்கு. அது என்னன்னு முதல்ல நம்ம வாராகி அம்மன் இருந்து ஆரம்பிப்போம். முதல்ல சங்கு சக்கரம் ஏந்தி நார்மலா திருமாங்கல்யம் போட்டிருந்த நீல கலர்ல வாராகி, அப்புறம் நம்ம ஸ்கின் டோன்ல இருக்கிற வாராகி, அப்புறம் மகாமேரு, ஸ்ரீ சக்கர மகாமேருலாம் வச்சுருக்கேன். அம்பாள் பாதத்துக்கிட்ட விநாயகரும் முருகரும் கருவறை, அது கிட்டத்தட்ட ஒரு கருவறை மாதிரி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட இல்லாத கருவறை தான் எங்கள் அம்மா வாராகி குடியிருக்கிற கருவறை. அப்புறம் மகாவாராகி ஃபோட்டோ ஒன்று, அப்புறம் ஐயப்பன் ஃபோட்டோ ஒன்று. மகாவாராகி ஃபோட்டோ இல்லை, அது வாராகி விஸ்வரூப ஃபோட்டோ. துர்கை அம்மன், சிவபெருமான், அங்கே ஸ்படிகலிங்கம் காசிலேருந்து வந்தது. மகிஷாசுர மர்தினி, இதுதான் முதல் கர்ப்பகிரகம், மெயின் கர்ப்பகிரகம். விநாயகர், கொஞ்சம் விக்கிரகம் கீழே வச்சிருப்பேன். காமாட்சி தீபம் எரியிற இடம். கருமாரி அம்மன், எங்கள் வீட்டு குலதெய்வம். மகாலட்சுமி, முருகர்வள்ளி தெய்வானை. இதுதான் ஒரு மிகப்பெரிய முதல் கர்ப்பகிரகம். அதுக்கப்புறம் அஷ்டலக்ஷ்மி, முருகர்கிட்ட வேல் சஸ்திரபந்தரம் இருக்கு. சீரடி சாய்பாபாவும் ஆஞ்சநேயரும் வேலும் சஸ்திரபந்தமும் இருக்கு. முருகர் விக்கிரகம். அதுக்கப்புறம் லக்ஷ்மி குபேரர் விக்கிரகம், பணத்தை எடுத்து கொடுக்கும் தவக்கலையோட ஒரு விக்கிரகம். லக்ஷ்மி குபேரர், சித்திரலேகா, சங்கநிதி, பத்மநிதியோட சேர்ந்திருக்கிற புகைப்படம். மகாலட்சுமி வஸ்து, சாலிகிராம கல் சுற்றி கோமதி சக்கரம், அதை சுற்றி சோழி, அதுக்குள்ளே குன்றின் மணி, நெல் பரப்பி சிவப்பு துணி கீழே ஒரு தட்டு வச்சு சிவப்பு துணி நிரப்பி நெல் போட்டு அதுக்கு மேலே வச்சுருக்க மகாலட்சுமியோட சின்ன விக்கிரகம், ஐம்பொன் விக்கிரகம். அதாவது வெங்கடாச்சலபதியும் மகாலட்சுமியும். இஸ்கான் ராதே கிருஷ்ணா இங்கே உள்ளது. நாகதேவதை படம் இங்கே உள்ளது. முருகர், விநாயக லட்சுமி, சரஸ்வதி, விஷ்ணுலட்சுமி, அஷ்டலட்சுமியோட சிறிய படம். மகாலட்சுமி, கஜலட்சுமி சிறிய படம். திருவண்ணாமலை, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் அர்த்தநாதீஸ்வரரும். அங்கே நாராயணி அம்மன் இருப்பாங்க கடைசியா. திருப்பி உங்களுக்கு காட்டுற விநாயகலட்சுமி, சரஸ்வதி எல்லாம் அங்கே பாருங்க. கடைசியில் நாராயணி இருப்பாங்க. பச்சை அம்பாள், இங்கே புதுசாக கட்டின பச்சை அம்பாள். காமாட்சி அம்மன், சரஸ்வதி, சிவபார்வதி குடும்பத்தினரோட மீனாட்சி சக்கனோட சிறிய புகைப்படம். சிவபார்வதி கருமாரி, விநாயகலட்சுமி, சரஸ்வதிக்கு நேராக தான் காமாட்சி விளக்கு எரியும். விஷ்ணுலக்ஷ்மி, பிரம்மா, விஷ்ணு, சரஸ்வதி. பிரம்மா சிவனில் விஷ்ணு நான் அங்கே வச்சுருக்கேன். லக்ஷ்மி நரசிம்மர், சத்யநாராயணர் எப்படி வச்சுருக்கேன்னா சரஸ்வதியும் பிரம்மரும் ஒரே அம்சம். சிவ குடும்பத்தினர், அப்புறம் விஷ்ணுலக்ஷ்மி. சத்யநாராயணர் புகைப்படம் உங்களுக்கு தெரியும். இது பாண்டுரங்கர், ருக்மணி தாயார், பிரத்யங்கரா தேவி. இவங்க ராஜசாமலை, ராஜமாதங்கி கூட சொல்லலாம். இவங்க தான் எங்கள் வீட்டு பெரிய விக்கிரகம், மகாலட்சுமி விக்கிரகம். இது எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்டது. அன்றைக்கி வச்சுட்டு மறுநாள் க்ளீன் பண்ணுறதுக்காக. இதுதான் என்னோட ஓல் பூஜா ரூம் டூ. இவ்வளோ தான் வச்சுருக்கேன், படங்களும் சிலைகளும். இதுதான் மிக எளிமையான என்னோட பூஜா ரூம். ரொம்ப பிரம்மாண்டமாலாம் இருக்காது, மிக எளிமையானதாக தான் இருக்கும். 3 வரிசையாக அடிக்கிறப்பேன். மேலே உள்ளதெல்லாம் நடுத்தர படங்கள், கீழே உள்ளது கொஞ்சம் நடுத்தர படங்களும் கொஞ்சம் சிறிய படங்களும் அடிக்கிருக்கேன். ஆக கீழே ஒரே சமமான ஒரு 4 படம், அப்புறம் தகுடுனால் செய்யப்பட்ட 3 படம். அதுதான் கர்ப்பகிரகமாக வச்சுருக்கோம். 2வது கர்ப்பகிரகம் வராகி, 3வது கர்ப்பகிரகம் பெரிய விக்கிரகமாக இருக்கிற மகாலட்சுமி தாயார்.
3 அடுக்குகளாக வச்சுருக்கேன் கொல்படி மாரி. இதுக்கப்புறம் பூஜை நடந்தது. அன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால மகாலட்சுமிக்கு 9 தீபங்கள் ஏற்றி பூஜை. வாராகிக்கு இருபுறமும் குத்து விளக்கு, புளி சாதம் நைவேத்தியமாக வச்சப்பட்டது, பாசுமதி அரிசியில் செஞ்சது. ஒரு தீபங்கள் ஏற்றி வெற்றலை தீபம் நார்மலாக எப்போவுமே போல் ஏற்றுற மாதிரி ஏற்றி பூஜையை பண்ணிவிட்டு மன நிறைவாக பூஜையை நிறைவு செஞ்சுக்கிட்டேன். இது மகாலட்சுமி பூஜை செய்யாதவனுக்கு எடுக்கப்பட்ட வீடியோ. தீப வெளிச்சத்தில் உங்களுக்கு என் பூஜை ரூம் எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்கு தான் நான் வீடியோ எடுக்கிறேன். பாருங்கள். எங்கள் வீட்டு தலைவி, எங்கள் வீட்டு ராணின்னு சொல்லலாம் அவளை. அவள் பக்கத்தில் மட்டும்தான் குத்து